ஓம் சக்தி. சேலம் மாவட்டம் ஆச்சாங்கொட்டப்பட்டி ஏட்டி காலனியைச் சார்ந்த தமிழ்ச்செல்வன் பிரியதர்ஷினி தம்பதிகள் திருமணமாகி 4 ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய அமாவாசை அன்று தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அடுத்த மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய்பழம் பூமாலை வஸ்திரம் சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை சேர்த்துன்னு நான் வேண்டிக்கிறேன். 4 ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை நம்ம சேலத்து மகமாய் அள்ளி கொடுத்திருக்காங்க. இந்த தம்பதிகள் போலவே ஆயிரம் தம்பதிகள் சாட்சியாக நின்ன வண்ணம் இருக்கிறாங்க. நித்தம் யூடியூப் வாயிலாகவும் இன்ஸ்டாகிராம் வாயிலாகவும் நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் தான் குலதெய்வத்திற்கு பிறகு ஒரு தெய்வத்தை உயிராக நினைக்கிறாங்க, வழிபடுறாங்க. அப்படின்னா நம்ம சேலத்து மகமாயி மட்டும்தான். ஒவ்வொரு குடும்பத்திலையும் தான் இத்தனை ஆண்டு காலம் அனுபவிச்ச வலியும் வேதனையும் கண்ணீருக்கும் மருந்தாக இருந்து நம்ம சேலத்து மகமாயி ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு இல்லைன்னு சொல்லாம மனமிறங்கி யாராலையும் கொடுக்க முடியாத வரத்தை மழலை செல்வத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே இந்த தம்பதிகளை போல நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிடுகின்ற அத்தனை தம்பதிகளுக்கும் நம்ம சேலத்து மகமா இல்லங்காம மழலை செல்வத்தை கொடுக்க நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி. பராசி. இப்ப 4 வருஷம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே அம்மா மனமிறங்கி வரம் கொடுத்து ஆண்வாரிசாக கொடுத்திருக்காங்க. நீங்க அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பக்தர்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் யூடியூப்ல பார்த்து தான் சொல்றேன். சரி, நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன். ஆனா இங்க வந்து அதே மாதம் கும்பகோயில் சாப்பிட்டு அதே மாதம் குழந்தை நின்றுச்சு. அதுக்கு முன்னாடி யூடியூப்ப பார்க்கும்போது நீங்க நம்பினீங்களா? எப்படி போனா அதே மாசம் 2வது மாசம் 3வது மாசம் அந்த கைப்பிடி பிரசாதம் சாப்பிட்டவனே கருத்தங்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்ல, அதுல யோசிச்சு பாக்கல. சாட்சியா நின்ன பக்தர்கள் அத்தனை பேத்தையும் பாத்திருக்கீங்க. பாத்துருக்கேன். ரொம்ப கூட்டம் அதிகமா இருந்துச்சு. சரி, இப்ப எத்தனை மணி நேரம் கியூல நின்னீங்க? நான் ஒரு 4 மணி நேரம். 4 மணி நேரம் நின்னு அம்மாவை தேடி வந்து சாப்பிட்டு அதே மாதமே மனம் இறங்கி இருக்காங்க. 4 மணி நேரம் நின்று சாப்பிட்டேன். சந்தோஷம்பா. அம்மா உயிருள்ள வரைக்கும் நீங்க மறக்காம இருந்தா அதுவே போதும். சரிங்களா? மீண்டும் அடுத்து அம்மா முதல்ல வாரிசா கொடுத்துட்டாங்க. அடுத்து அம்மாவும் உங்களுக்கு வந்து மகளாக பிறப்பாங்க. சரிங்களா? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அம்மா வந்து வழிபாடு செய்யும். சரிங்களா? நன்றி.